சிலுவையை ஒரு மனுஷன் பார்க்கும்போது முன்புறம் மட்டுமல்ல பின்புறமும் ஒரு பகுதி உண்டு. லாபான் யாக்கோப கொல்லணும், லாபான் யாக்கோபுக்கு தீங்கு நினைக்கணும்னு சொல்லி வரும்போது என்னைக்கு பேசினார்னா நேத்து ராத்திரி. இது யாருக்கு தெரியாதுன்னா யாக்கோபுக்கு தெரியாது. யாக்கோபு மேல லாபான் அவ்வளவு திட்டம், அவனை கொல்லணும், அவனை விடக்கூடாது, தீங்கு நினைக்க வந்தான். ஆச்சரியமான விஷயம், என் ஆண்டவர் அங்க பேசினார் பாருங்களேன். பின்பக்கம் இருந்து செயல்பட்டார். இன்னும் சொல்லணுமா, செங்கடலை கடக்கும் போது முன்னாடிதான் தேவன் போயிட்டு இருந்தார், வழிகாட்டினார். முன்னாடி போயிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு காண இஸ்ரவேல் ஜனங்கள் பதறாங்க. நடந்தது என்ன தெரியுமா? பின்னாடி அக்னி ஸ்தம்பமா இருந்து பார்வோனுடைய ரதங்கள் இஸ்ரவேல் மக்களோட சேராதபடி கர்த்தர் பாதுகாத்தார். ஆண்டவர் நமக்கு பின்னாடி இருந்து செயல்படுகிற காரியங்கள் நம்ம மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவரை குறை சொல்ல மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம். அவர் செய்யற ஒவ்வொன்றுக்கு பின்னாடி கர்த்தர் என் கூட இருக்கிறார் நிரூபணம் வெளிப்படும்.